இஸ்ரேல் அனைத்து சிவப்பு கோடுகளையும் தாண்டி விட்டது. அதற்காக அவங்கள பதிலடி தாக்குறதுல எந்த வரம்பும் கிடையாது. கடுமையான தாக்குதலில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தாக்கி இஸ்ரேல் தாக்குனதுல ராணுவ முகாம்கள், ராணுவ அதிகாரிகள் பலியாயிருக்காங்க, ராணுவ முகாம்கள் இதெல்லாம் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு ஈரான் சொல்லுது. எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அமெரிக்கா சொல்லுது. ஏற்கனவே இப்போ போர் நடக்கும்போது போர்லாம் வேண்டாம், அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அப்படிங்கிறப்ப போர் நிறுத்தம் வேணும் அப்படின்லாம் ஐநா சொல்லுது, மற்றவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த தாக்குதல் தீவிரமாக நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? 2023 அக்டோபர்லேருந்து அங்கே பிரச்சனை பெரிய அளவில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்தது நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்த ஹமாஸுக்கு ஆதரவாகத்தான் ஈரானுடைய செயல்கள் இருந்தன. இன்னும் சொல்லப்போனால் லெபனானில் இருந்த ஹிஸ்புல்லா நேரடியாகவே ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலோட யுத்தம் நடத்தியது. ஈரானுமே அவர்களுடைய புரட்சிகர படை என்று சொல்லக்கூடிய அமைப்பை வைத்துக்கொண்டு சிரியாவில் உட்கார்ந்து கொண்டு இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுத்தாங்க. இது எல்லாமே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை ஈரான் எடுத்தது. இதுதான் இப்போ 2 வருடங்களுக்கு முன்பாக நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு வழியாக ஈரானோடு எங்களுக்கு யுத்தம் இல்லை என்கிற இடத்துக்கு இஸ்ரேல் நகர்ந்தது. அவங்களுக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனை வந்தது. அவங்க ஏற்கனவே ஏவுகணை தாக்குதல் பண்ணாங்க, பல்வேறு விஷயங்கள் நடந்தன. ஹமாஸோடவே சமாதானத்துக்கு வந்தாங்க. எல்லா நாடுகளும் பாலஸ்தீனத்தில் அமைதி ஏற்படணும்னு சொன்னாங்க. ஆனால் அமைதி ஏற்படலை. ஈரானை தனிமைப்படுத்தினாங்க, ஈரான் தலையிடக்கூடாதுன்னாங்க, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னாங்க. இப்படியெல்லாம் பேசப்பட்டது. இருந்தாலும் 2024 ஏப்ரலில் இன்னும் வேறு மாதிரி ஒரு சூழல் போச்சு. எப்படி ஈரானுடைய தளபதிகளில் ஒருவரான பிரிகேடியர் முகமது ரைசா அப்படிங்கிறவர், அவர் தான் ஈரானுடைய புரட்சிகர படையுடைய தளபதியாக இருந்தவர். இவரும் இவரை சார்ந்தவர்களும் 2024 ஏப்ரலில் சிரியாவில் இருந்த ஈரானுடைய தூதரகத்தில் இருந்தபோது இஸ்ரேல் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தி கொலை செய்தது.